Hello guys, Gowtham here. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐபிஎம் வந்து ஒரு ஃப்ரெஷர்ஸை எந்த ரோலுக்கு ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அசோசியேட் சிஸ்டம் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு ரோலுக்கு தான் வந்து ஐபிஎம் ஃப்ரெஷர்ஸ்க்கு ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஜாபோட ஒர்க் லொகேஷன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஜாபுக்கு என்ன டிஸ்கிரிப்ஷன், என்னென்ன டீட்டெயில்ஸ், என்னென்ன ஸ்கில்ஸ் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட யூஸ்ஃபுல்லாக இருக்க பீப்புள்ஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஐபிஎம் ரெக்ரூட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு தான் வந்து அவங்க வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுலேயுமே வந்து என்ன ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு ரோலுக்கு தான். ஸோ இந்த ரோலுக்கு அப்ராக்சிமேட்லி எவ்வளோ சேலரி பேக்கேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 6.5 LPA வரைக்கும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. 2 LPA இருந்து 2.5 LPA இருந்து 6.5 LPA வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் என்ன, ஸ்கில் செட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஸ்டெப் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், ஆக்சுவலாக சொன்ன மாதிரி ஐபிஎம் ரெக்ரூட்மெண்ட் 2023 ஃபார் அசோசியேட் சிஸ்டம் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு ரோலுக்கு தான் வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இவங்க கம்பெனி நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐபிஎம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு கம்பெனி. ஸோ எல்லாத்துக்குமே தெரியும், இது வந்து ஒரு டயர் 1 கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைல்டாக இருக்க ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இவங்க என்ன ரோலுக்கு ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அசோசியேட் சிஸ்டம் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு ரோலுக்கு தான் வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அசோசியேட் சிஸ்டம் இன்ஜினியர் சொல்லிட்டு இருக்க ஒரு ரோலுக்கு தான் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட ஒர்க் லொகேஷன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரிமோட் அண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அஃபிஷியல் வெப்சைட்ல வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம் எங்க வந்து ஒர்க் லொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு ஃப்ரெஷர்ஸ் தான் வந்து இவங்க ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இவங்க எந்த பேட்ச் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2019, 2020, 2021, 2022 அண்ட் 2023 அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு 5 பேட்சஸ் கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எந்த குவாலிஃபிகேஷன், இவங்க குவாலிஃபிகேஷன் என்ன எது வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்த டிகிரி கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிஇ கேண்டிடேட்ஸ், பிடெக் கேண்டிடேட்ஸ், எம்இ கேண்டிடேட்ஸ், எம்டெக் கேண்டிடேட்ஸ், அந்த எம்சிஏ அண்ட் எம்எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு இதுலையுமே வந்து ஒரு 5 கேட்டகரி டிகிரி ஆஃப் பீப்புள்ஸ் மட்டும் தான் வந்து இவங்க ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க சேலரி பேக்கேஜ் எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் 4.2 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 LPA வரைக்கும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அஃபிஷியல் நம்ம வந்து எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ லாஸ்ட் எண்ட்ல நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா we are looking for a forwarding skills from you அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இருந்து அவங்க என்ன ஸ்கில்ஸ் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் ப்ரிஃபரபிளி இன் ஜாவா, பைத்தன், நோட்.js அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் கான்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து சம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல ஸ்கில்ஸ் இருக்கணும், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜாவா, பைத்தன், நோட்.js அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையும் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட்ல உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர்டு டெக்னிக்கல் அண்ட் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்டைஸ் என்ன கேட்குறாங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பாக மேண்டேட்டரி எல்லா கம்பெனிலையும் கண்டிப்பாக கேட்பாங்க. இவங்களும் அதை வந்து ஹைலைட்டடாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தோம், இவங்களோட சம் பேசிக் ஸ்கில்ஸ் பார்த்தோம். ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அஃபிஷியல் வெப்சைட்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அசோசியேட் சிஸ்டம் இன்ஜினியர் ரோலுக்கு தான் வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா கீழே மல்டிபிள் லொகேஷன்ஸ்க்கு உங்களுக்கு ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்களோட இந்த ஜாபோட கேட்டகரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு ரோலுக்கு தான் வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவல் பொசிஷனுக்கு தான் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கன்ஃபார்மாக வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு தான் வந்து இவங்க வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேசிக்காக இதுலையுமே வந்து உங்களுக்கு அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஸ்கில் இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து ப்ராப்ளம் சால்விங் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே அப்ளை நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கு. ஸோ அந்த பட்டனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அஃபிஷியலான கெரியர் ஐபிஎம்மோட கெரியர் பேஜ் தான். ஆக்சுவலி இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோ அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை நவ் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஃபோர் யூ அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி சம் ஃபீல்ட்ஸ்லாம் வந்து கொடுக்கணும். ஸோ அது என்னென்ன ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் நீங்கள் வந்து கொடுக்கணும், அதுக்கப்புறம் உங்களோட லாஸ்ட் நேம் நீங்கள் வந்து கொடுக்கணும், அதுக்கப்புறம் பிரைமரி இமெயில் அட்ரஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ரெஸ்யூம்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களோட ரெஸ்யூம்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணியே ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் நீங்கள் வந்து எந்த எக்ஸ்பீரியன்ஸ் லெவலில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களே வந்து கேட்டிருக்காங்க, சாரி சம் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்ன் லெவலில் இருக்கீங்களா, இல்லை வந்து ஏர்லி ப்ரொஃபஷனல் நீங்கள் வந்து 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ளே இருக்கீங்களா, இல்லை ப்ரொஃபஷனலாக 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு மேலே இருக்கீங்களா, இல்லை எக்ஸிக்யூட்டிவ் அப்ரசன்டிஷிப்
டெக் ரீஎன்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபீல்ட்ஸில் உங்களுக்கு எது சூஸ் ஆகுது, ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் சம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளவுட் கன்சல்டிங், டேட்டா அண்ட் அனலிட்டிக்ஸ், டிசைன் அண்ட் யூஎக்ஸ், என்டர்பிரைசஸ் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெக்னாலஜி, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், ரிசர்ச், சேல்ஸ், செக்யூரிட்டி, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதில் எந்த உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஓகேவா இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கம்யூனிட்டிஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து உமனாக இருந்தால் உமன் அட் IBM அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். பிகாஸ் அதுக்கு வந்து ரொம்பவே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது உமன்ஸ்க்குலாம் வந்து. ஸோ அதுக்கப்புறம் பிரைமரி அண்ட் கண்ட்ரி ரீஜன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஐ மீன் நீங்கள் வந்து பிரைமரி அண்ட் கண்ட்ரி ரீஜனா எந்த கண்ட்ரியில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் எந்த கண்ட்ரியோ அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது. இந்த ஃபீல்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஜாயின் பட்டன் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நோ தேங்க்ஸ், கண்டினியூ டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த ஜாபுக்கு மட்டும் நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்போ பேசிக்காக இந்த டீடைல்ஸ்லாம் கொடுத்தது வந்து உங்களுக்கு எந்த ஜாப் செட் ஆகுதோ அந்த ஜாபுக்கு வந்து உங்களுக்கு இன்டர்வியூ வந்து அலோகேட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை நான் வந்து பேசிக்காக இந்த ஜாபுக்கு மட்டும் ஸ்பெசிஃபைடாக நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நோ தேங்க்ஸ், கண்டினியூ டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா நோ தேங்க்ஸ், கண்டினியூ டு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பட்டனை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுலையுமே இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி போதும், அதுக்கப்புறம் ப்ரிஃபர்ட் எஜுகேஷன் அதெல்லாம் எதுவுமே கொடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் பேசிக்காக நீங்கள் வந்து இந்தியாவில் தான் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க, மல்டிபிள் சிட்டிஸில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே டு அப்ளை டு ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த பட்டனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து IBMல ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கணும். ஐ மீன் நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து கிரியேட் பண்ணணும். அப்படி யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நீங்கள் கிரியேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து இது பண்ணிக்கோங்க. ஐ மீன் நீங்கள் வந்து சைன் இன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழே டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட் yet அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ என்கிட்ட வந்து அக்கௌண்ட் இல்லை, ஸோ அதனால நான் வந்து அந்த டிடன்ட் ஹேவ் எனி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பட்டனை நான் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு பிரைவசி அக்ரிமெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து நான் அக்ரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஐ மீன் புதுசாக இமெயில் அட்ரஸ், உங்களோட இமெயில் அட்ரஸை கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த பாஸ்வேர்டுமே வந்து ரீஎன்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஐ மீன் இந்த பாஸ்வேர்டில் பார்த்தீங்கன்னா மஸ்ட் 15 to 25 கேரக்டர்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்கூல், ஐ மீன் உங்களோட பிரைவசி அண்ட் செக்யூரிட்டிக்காக ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதை கொடுத்துட்டு அந்த கொஸ்டினுக்கு நீங்களே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐ மீன் வாட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஃபேவரட் வெக்கேஷன் ஸ்பாட், வாட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் பெட் நேம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதனால நீங்கள் வந்து நீங்களே அந்த கொஸ்டின்ஸை கொடுத்துட்டு நீங்களே ஆன்சர் பண்ணிக்கோங்க. நான் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டேன். அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா யுவர் அபவுட் ஸ்டார்ட் யுவர் IBM அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோலுக்கு. ஸோ அந்த ரோலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 5 to 10 minutes கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்னு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் லெட் கெட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பட்டன் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே உங்களுக்கு வந்து ஒரு பிரைவசி அக்ரி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பிரைவசி அக்ரி நீங்கள் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அது என்னென்ன டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஆக்சுவலி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட ப்ரொஃபைல் வந்து எதில் இருந்தாவது இம்போர்ட் பண்ணுறீங்களா ஐ மீன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்லோட் ரெஸ்யூம் அண்ட் இம்போர்ட் ப்ரொஃபைல் கேட்டிருக்காங்க. ஈஸி அப்ளிகேஷன், ஐ மீன் உங்களோட ரெஸ்யூம் அப்லோட் பண்ணீங்கன்னா ஆல்ரெடி அது வந்து ஜென்ரேட் ஆகிக்கும் உங்களோட ப்ரொஃபைல் இருக்கிறது எல்லாமே. ஐ மீன் உங்கள் ரெஸ்யூம்ஸ் இருக்க டீடைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து உங்களோட ப்ரொஃபைலுக்கு வந்து அது செட் பண்ணி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை நான் வந்து மேனுவலாக அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் தான் அப்ளை பண்ணணும். லீகல் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் லீகல் செகண்ட் நேம் கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஐ மீன் லீகல் ஃபர்ஸ்ட் நேம் செகண்ட் நேம்னா உங்களோட நேம் வித் இனிஷியல் ஆர் நேம் வித் பேரண்ட்ஸ் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அட்ரஸை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கண்ட்ரி, எந்த கண்ட்ரியில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கண்ட்ரி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அந்த ஸ்டேட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சிட்டி கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் அட்ரஸில் இருக்க பின்கோடு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த லாஸ்ட் 6 digit பின்கோடு இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து வேலிடான பின்கோடை நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கான்டாக்ட் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபைனலாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இமெயில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும் போதே உங்களுக்கு அந்த இமெயில் கேட்டிருக்கும். ஸோ அப்போ கொடுக்கறதுனால கண்டிப்பாக அந்த இமெயில் தான் வந்து A to Z உங்களுக்கு ஸ்டார்ட் அண்ட் எண்ட் வரைக்குமே அந்த இமெயில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஜுகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த எஜுகேஷன் ஹிஸ்ட்ரியில் யூ மே இன்க்ளூட் அப் டு 3 or most relevant school programs அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ மீன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து 3 ஃபீல்டு வந்து இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஐ மீன் இப்போ வந்து அந்த 3 ஃபீல்டு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா
ஸ்கூலிங் 2 ஃபீல்டு இருக்கும். ஐ மீன் 10th இருக்கும், 12th இருக்கும். அதுக்கப்புறம் காலேஜ் ஒரு டிகிரி முடிச்சிருப்பீங்க. ஸோ அதை நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதில் என்ன எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் இப்போ வந்து 10th முடிச்சிருந்தீங்கன்னா, ஸோ அந்த 10th ஸ்கூல் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேஜர் ஆஃப் ஸ்டடி ஐ மீன் எஸ்எஸ்எல்சி ஆர் ஹெச்எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் டன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு, ஸோ இப்போ மறுபடியும் அகைன் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பட்டனை கொடுத்துட்டு, ஸோ செகண்ட் ஃபீல்டு இம்போர்ட் பண்ணுங்க. ஸோ செகண்டும் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகைன் இன்னொரு தடவை ஆடுன்னு கொடுத்துட்டு தேர்ட் ஃபீல்டு இம்போர்ட் பண்ணுங்க. ஸோ முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எஜுகேஷன் ஹிஸ்டரி முடிஞ்சது. சோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சைடுல இங்க வந்து ரெக்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ரெட் கலர் ஆப்ஷன் இருக்கு. சோ இது கண்டிப்பா நீங்க கொடுத்துதான் ஆகணும். அதே பாத்தீங்கன்னா கீழே வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கண்டிப்பா இல்ல. சோ அதனால நீங்க வந்து இதுக்கு கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. சோ இப்போ நம்ம வந்து ஃப்ரெஷரா தான் ஜாப் தேடிட்டு இருக்கோம். அதனால கண்டிப்பா இதுக்கு கொடுக்கணும்னு வந்து ஒரு இம்பார்ட்டன்டே கிடையாது. இதை நீங்க வந்து ஆப்ஷன்ல விட்டுறலாம். அதுக்கப்புறம் ஸ்கில்ஸ் கேட்டிருக்காங்க. சோ ஸ்கில்ஸ் என்ன நம்ம கிட்ட என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஐ மீன் இந்த ஸ்கில்ஸ் நீங்க இதுல டைப் பண்ணிட்டு அதை ஆட்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கோ, உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தெரியுமோ, சோ அந்த ஸ்கில்ஸை மட்டும் நீங்க வேலிடான ஸ்கில்ஸை மட்டும் நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு பட்டன் இருக்கு. அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். சோ சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அடிஷனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு ஃபீல்டு இருக்கு. சோ அந்த அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா how did you hear about this opportunity அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு ஆப்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அடிஷனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு ஆப்ஷன் இருக்கு. சோ அந்த அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஆப்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சம் ரெக்ரூட் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. சோ அது என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா how did you hear about this opportunity அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ நீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கேள்விப்பட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா IBM கேரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கொடுத்திருக்கேன். சோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா so we can address your profile maybe first or last name below IBM endeavors appropriate if they offered accept the job IBM. ஸோ சம்திங் உங்கள் டீடைல்ஸ்லாம் கேட்டிருக்கேன். ப்ரிஃபர்ட் நேம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர்ட் நேம் கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் ப்ரிஃபர்ட் நேம் நீங்கள் வேலிடான கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்டெண்ட் யூனிவர்சிட்டி ஆர் ஹையர் எஜுகேஷன் டிகிரி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் செலக்டிவ் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் செலக்டிவ் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா என்னோட காலேஜ் நேம் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் என்ன டிகிரி படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உங்களோட ஆதார் கார்டில் என்ன நேம் இருக்கோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ என் ஆதார் கார்டில் என்ன நேம் இருக்கோ அதை நான் வந்து கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பீயிங் யூ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிரைவசி பாலிசி நோட்டீஸ்லாம் கேட்டிருக்காங்க. அது எல்லாம் செக் பாக்ஸ்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ளீஸ் ஸ்டேட் யுவர் ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த ஜெண்டரோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆர் யூ பர்சன் இன் வித் டிசபிலிட்டி, நீங்கள் ஐ மீன் நீங்கள் வந்து ஏதோ டிசபிலிட்டி பர்சன் இருந்தால் எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா நோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆட் யுவர் ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சோ உங்களோட ரெஸ்யூம் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ என்னோட ரெஸ்யூம்ஸ் நான் அப்லோட் பண்ணிட்டேன். அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என் ரெஸ்யூம் PDF ஃபைலா இங்க இருக்கு. அதுக்கப்புறம் நான் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு பட்டனை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு என்ன உங்களுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரிவ்யூ அண்ட் சென்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சோ நான் பாத்தீங்கன்னா என்னோட அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே ஒரு தடவை ரிவ்யூ பண்ணிக்கிறேன். ரிவ்யூ பண்ணிட்டு நான் கொடுத்திருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டா இல்ல ஃபீல்ட் எல்லாம் கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். சோ கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சென்ட் மை அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பட்டனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அப்ளிகேஷன் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100% மெசேஜ் வரும். சோ அந்த 100% மெசேஜ் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபர்தரா ஒரு மெயிலுமே வரும். மெயில் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ ரவுண்ட் என்னென்ன ரவுண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் IBMல என்ன இந்த ரோலுக்கு பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் சிஸ்டம் இன்ஜினியருக்கு ரோலுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7 LPA வரைக்கும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க per இயருக்கு. சோ per month அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 58,000 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து 0ல இருந்து 9 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுக்கப்புறம் இங்க கீழே பாத்தீங்கன்னா 0ல இருந்து ஃபர்ஸ்ட் இயர் ஐ மீன் ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் எவ்வளவு ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 4.2 LPA வரைக்கும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட வெப்சைட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இந்த லிங்க் பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். சோ இது ஃப்ரெஷருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க வந்து இது அப்ளை பண்ணிக்கோங்க. சோ அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்கோ சோ அந்த ஸ்கில் செட்டை மட்டும் நீங்க அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க கண்டிப்பா அப்ளை பண்ணீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். சோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து ஒரு கிவ்அவே கான்டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. சோ அந்த கிவ்அவே கான்டெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸா தான் இருக்கும். சோ அந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க அந்த கிவ்அவே கான்டெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏதாவது கெஸ் பண்ணீங்கன்னா அந்த கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சா. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பா ஓரளவுக்கு ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு 100 லைக்ஸ் 1000 லைக்ஸ் கண்டிப்பா வந்தா ஒரு பெரிய கிவ்அவே ஒன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதுல டீடைலா மென்ஷன் பண்றேன். சோ அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கான்டென்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சோ உங்களுக்கு என்ன கான்டென்ட் வேணுமோ சோ அதை வந்து நீங்க டீடைலா வந்து கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணீங்கன்னா சோ அதுக்கேத்த மாதிரி நான் வந்து
அந்த கான்டென்ட்டை மேக் பண்ணி உங்களுக்கு வந்து டெலிவர் பண்ணுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விப்ரோ வில்ப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக கேட்டிருந்தாரு. ஸோ அவங்களுக்காக நான் வந்து வீடியோ கண்டிப்பாக மேக் பண்ணி அரௌண்ட் ஒரு 2 டேஸ்க்குள்ளே கண்டிப்பாக டெலிவரி பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் லாட் ஆஃப் ஒர்க்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக என்னால் வந்து கான்சன்ட்ரேஷனாக வந்து இதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒர்க் பண்ண முடியல. ஸோ அதுக்காக கண்டிப்பாக அவங்களுக்காக கண்டிப்பாக நான் வந்து ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி நான் டெலிவரி பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நான் உங்கள் கெரியரே டெவலப் பண்ணி ஒரு சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு நம்ம சேனல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு ப்ரொடக்டிவிட்டியாக ஒரு எப்படி கெரியரை மூவ் பண்ணுறது ஃபினான்ஷியலாகவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வர அப்டேட்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஐடியில் எப்படி ஜாப்குள்ளே என்ட்ரி லெவலில் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் கான்டென்ட்டாக உங்களுக்கு வரும். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.